Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Good morning. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகேங்க. இப்போ நம்ம வீடியோ போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கலாம். இது யோனா இறைவாக்குனர் புத்தகத்திலிருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது யோனா இறைவாக்குனர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நினிவே, அப்படி ஈராக் நாட்டில் உள்ள அந்த நினிவே அழிக்கிறதுக்கு கடவுள் யோனாவை தேர்ந்து கொண்டு அவர் வழியாக அந்த செய்தி அனுப்பணும்னு அவர் அனுப்புகிறாரு. முதல் வாட்டி அவர் அனுப்பும்போது அவர் என்ன பண்ணார், கடவுளை வார்த்தையை கீழ்ப்படியாமல் தபிச்சு தரிசிக்கு போக ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் அவங்களுக்கு தெரியும், அந்த கப்பலில் போய் கடல் கொந்தடிச்சு அப்புறம் அதை அவரை சீட்டு போட்டு அவர் பேர் வந்தோடனே அவரை வந்து கடலில் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு திமிங்கிலம் முழுங்கிடும், 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருப்பார். அப்புறம் வந்து 3 நாளுக்கு பிறகு அந்த திமிங்கிலம் அவரை துப்பிடும். அப்போது அதுக்கு பிறகு 2வது முறையாக கடவுள் அவரை கூப்பிட்டு மறுபடியும் நினிவேவுக்கு போய் இறைவாக்குரைக்க சொல்கிறாரு. அப்படின்னா கடவுள் வந்து அந்த நினைவை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்மானம் பண்ணிட்டார். அப்படின்னா ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தொடக்க நூலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் படிச்சிங்கன்னா படித்தோம்னா அதில் தெரியும் நமக்கு கடவுள் இரக்கமும் கனிவும் கொண்ட தேவன், தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்துபவர். நம்ம மனம் மாறி எப்போ பாவம் மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி கடவுள்கிட்ட திரும்பி வரும்போது கடவுள் வந்து தண்டிக்கிறதையும் விட்டுட்டு அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம பார்க்குறோம் பைபிளில். இப்போவும் இந்த புத்தகத்துலேயும் அதே தான் பார்க்குறோம். அப்போ அவர் யோனாஸ்கிட்ட சொல்லி திரும்பி 2வது முறையாக அனுப்புகிறாரு. அப்போது போய் இவர் யோனாஸ் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அங்கே நினிவேக்கு போய் அங்கே வந்து இறைவாக்கு சொல்கிறார். அப்படின்னா அப்போ அவங்க பாவத்தை விட்டொழித்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 40 நாளில் வந்து நினிவே வீழ்த்தப்படும் சொல்கிறாரு. அப்படின்னா அவளுக்கு தெரியும், அந்த சொதோம் குமார கடவுளை அழைக்கும் போது அந்த இடத்துலையும் பாவம் வந்து உச்சக்கட்டம் அடையுது. அந்த உச்சக்கட்டம் அடையும் போது தான் கருணையும் இரக்கமும் பொறுமையும் உள்ள தேவனுடைய சினம் மூண்டெழுந்து அதை அழிக்கிறதுக்கு அவர் தயாராகிறார். இப்போவும் போய் யோனாஸ் தீர்க்கதரிசி இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும், நினிவே வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது யோசித்து பாருங்கள், 40 நாள் நைட் டைம் கொடுக்குறா. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள்னா கஷ்டம், 2 நாள்னா கஷ்டம், 1 வீக்கு கூட இல்லை, 2 வீக்ஸ் கூட இல்லை, 40 நாட்கள் கொடுக்குறாரு. அவ்வளோ லாங் டைமை கொடுக்குறாரு அவர் மனம் திரும்பி கடவுள்கிட்ட திரும்பி வர்றதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் பண்ணுறாங்க, வந்துடுவாங்க. அப்போ தங்களுடைய மனம் மாறி தங்களுடைய பாவ வாழ்க்கை விட்டு கடவுள்கிட்ட மன்னிக்க தயாராங்க. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நோன்பு இருக்குவாங்க, எல்லாம் சாக்கூடத்தி. இது வந்து அரசனுக்கும் இந்த செய்தி வந்து எட்டுது. அப்போ அரசன் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கூட்டி எல்லாருமே மனிதர் முதல் விலங்குகள் வரைக்கும் உண்ணா நோன்பு இருக்கணும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி உடுத்தி அவங்க வந்து சாம்பலில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. அப்போது கடவுள் பார்க்குறாரு, இந்த மக்கள் வந்து தங்களுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி இப்போ வந்து மனம் மாறி நல்ல வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு, தான் அழிக்கணுன்ற அந்த எண்ணத்தை விட்டு அவரை அவங்க மன்னிக்கிறாரு. இப்போ வந்து இது வந்து
நம்ம யோனாஸ் இறைவாக்கினருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ அவர் என்ன சொல்கிறார் கடவுள்கிட்ட, அப்படி ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, கடவுளே, நீ இதைத்தானே நான் என் நாட்டில் இருக்கும்போதே சொன்னேன், நீர் கனிவு மிக்கவர், மர்சிஃபுல் காட், நீங்கள் மன்னிப்பு கேட்டால், மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் உடனேங்க மன்னித்து விடுவீர்கள் என்று நினைத்து தானே நான் இதை சொன்னேன். அதனால தான் நான் இங்கு வராமல் தர்சீசுக்கு ஓடி போனேன்னு சொல்லிட்டு அவர் கோபப்படுறாரு கடவுள்கிட்ட, யோனாஸ் இறைவாக்கினர். அப்போது அவர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, நகரை விட்டு வெளியேறி, அப்பவும் பாருங்கள் கடவுள் அழிக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. கடவுள் மன்னிக்க தயாராகிட்டார். ஆனால் மனிதனாகிய அந்த இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு, இந்த நினிவை வந்து அழிக்கப்படணுன்ற அப்படின்னு சொல்கிற எண்ணத்தோடு, அந்த விருப்பத்தோடு நகரை விட்டு வெளியேறி கோவத்தோடு அங்கே போயிட்டு அங்கே நகருக்கு வெளியே கிழக்கில் உட்கார்றாரு, ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஆமணக்கு செடி முளைத்து, அப்புறம் கடும் வெயிலாக இருக்கும். அப்போ ஒரு ஆமணக்கு செடி ஒரு இரவில் முளைத்து அப்படியே ஒரு பந்தல் மாற ஆகிட்டு அது கடியில் வந்து அவர் இளைப்பாடுறாரு. ஓகேங்களா? அப்படி இளைப்பாறு இருக்கும்போது அது அடுத்த இரவு வந்து என்ன ஆயிருந்தோம், ஒரு புழு வந்து அந்த இரவு வந்து ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அப்படியே தின்னு உடனே அது வந்து என்ன ஆயிரும், அந்த செடியை உலர்ந்து போயிடும். அப்போ அந்த வெயிலின் தாக்கம் அவருக்கு இன்னும் கோபம் வருது. அப்போது வந்து கடவுள் கேட்குறாரு யோனாஸ் இறைவாக்கினர் பார்த்து, நீ சினமுறு ஆமணக்கு செடியை குறித்து நீ சினமுறுவது சரியான்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சினமும் அதாவது கோவப்படுறதுக்கு எனக்கு நான் கோவப்படுறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு இரவில் முளைத்து அடுத்த இரவில் அது உலர்ந்து போயிட்டு அந்த ஆமணக்கு செடிக்காக நீ கவலைப்படுறே, அதை நீ முளைக்க வைக்கவும் இல்லை, அதை நீ வளர்க்கவும் இல்லை, ஆனால் நீ அதன் மேல் இரக்கம் கொள்கிறாய். ஆனால் இந்த நகரில் 1,20,000 மக்கள் இருக்கிறார்கள், வலக்கை இடக்கை என்ற வேறுபாடு தெரியாத மக்கள் இருக்கிறார்கள், விலங்குகளும் இருக்கின்றன, இப்படிப்பட்ட மக்கள் மீது நான் இறங்காதிருப்பேனோ என்று கடவுள் சொல்கிறார். இப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, கடவுள் வந்து மிக மிக பொறுமை உள்ளவர், பேரன்பு கொள்பவர், அதாவது தண்டிக்கிறதுக்கு காலம் தாழ்த்துறவர். ஆனால் அவருடைய சினம் உச்சக்கட்டம், அந்த பாவம் ஒரு இடத்துல உச்சக்கட்டம் போகும்போது அவருடைய சினம் அப்போ தான் மூண்டெழுகுது. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, வார்னிங் கொடுக்குறாரு. யாராவது ஒரு இறைவாக்கினரை அனுப்பிச்சு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, அப்படியே மனம் திரும்புங்க இல்லாட்டி அடிக்கப்படணும்னு சொல்லும்போது தான் ஈவன் அப்ரஹாம்கிட்டேயே அவர் வந்து அப்ரஹாமே அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார் இல்லையா, கரெக்டாக 10 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவார் இல்லையா. அதே மாதிரி கடவுள் வந்து ஒரு காலத்தையும் கொடுத்து ஒரு இறைவாக்கினரையும் அனுப்பி அந்த இடத்துல மக்களை வந்து அலர்ட் பண்ணுறாரு. ஆனாலும் அந்த இடத்த மக்கள் கேட்கலன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்த அழிப்பாருடைய அவங்க மனம் திரும்போது நிச்சயமாக கடவுள் மன்னிச்சிடுறாரு இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், பேரன்பு உள்ள கடவுள், பேரிரக்கம் உள்ள கடவுள், மன்னிக்கும் தேவன், சினம் கொள்ள தாமதிப்பவர், தண்டிக்க காலம் தாழ்ப்பவர். ஸோ இப்படிப்பட்ட தேவனுடைய பேரன்பை நாம் எப்பவுமே நினைத்து என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம கடவுள் நமக்கு ஒரு யார் மூலியமாவது ஒரு வார்னிங் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நம்மக்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்து அதை விட்டு விலகி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவ வாழ்க்கையை மீண்டும் தொடராமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ கடவுளை நோக்கி நாம் இறைஞ்ச வேண்டும். அப்போ கடவுள் நம்ம கூடயே இருக்கும்போது அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைக்கு நம்ம மறுபடியும் போக மாட்டோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ ஒரு சின்ன பாடல், அந்த பாடலை முடிச்சுட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகேங்களா. You are my refuge, you are my fortress, you are my friend indeed, you are my all, you are my refuge, you are my fortress, you are my friend in need, you are my Lord.
I will worship you with all of my heart. I will seek your face all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. I will worship you with all of my heart. I will seek your face all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. You are my healer. You are my Savior. You are my friend in need. You are my Lord. You are my healer. You are my Savior. You are my friend in need. You are my Lord. I will worship you with all of my heart. I will seek your face all through my life. I will serve you, Lord, with all that I have. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Here I am. Okay, thank you so much for listening to my video. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆனால் நம்ம எப்போவுமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம பாவம் செய்யாதபடிக்கு கடவுளை கூடயே நம்ம கரங்களை அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம அவர் பின்னால் வாக் பண்ணுவோம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.